ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரேஸ்லெட் மேக் பண்ணுற பீட்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்மால் சைஸ் வந்து பிளாக் கலர் பீட்ஸு, அப்புறம் ஒயிட்டு, இது எல்லாமே வந்து 6 mm தான். எல்லாமே ஜெல்லி பீட்ஸு, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கினது. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பீட்ஸும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ்லேருந்து நான் ஆனால் கம்மியான கலர்ஸில் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பல்காக நிறைய வாங்கிட்டு வந்துட்டு சேல் ஆகுமோ ஆகாதோங்கிற பயத்தினால நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஒரு 500 இருந்தால் போதும், நம்ம பேசிக்காக வந்து பிரேஸ்லெட் மேக் பண்ணுற கிட்ஸ் எல்லாமே நம்ம வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்துட்டு பீட்ஸு, அப்புறம் சாம்ஸு, ஜம்ப் ரிங், அப்புறம் எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கு, இது மட்டும் இருந்தாலே போதும். இதை வச்சு நம்ம வந்து சூப்பரான ப்ரேஸ்லெட் வந்து மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சாம்ஸ் வச்சு பண்ணணுன்னு கூட இல்லை, சிம்பிளாக பீட்ஸை வச்சு கூட நம்ம வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணலாம். ஜெல்லி பீட்ஸோட கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்தான், 10 rupees வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஜெல்லி பீட்ஸும் நல்லா தான் இருக்கும், கிறிஸ்டல் பீடில் பண்ணும்போது இன்னும் அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ நெக் செயின், அப்புறம் வந்து காலுக்கு இதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்டல் பீடில் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு இந்த இன்விசிபிள் செயினை வச்சு கொக்கி மாடலில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். நான் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். இது மாதிரி வந்து இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த பீடோட ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான், ஹோல்சேலில் வாங்கும்போது கம்மி ப்ரைஸ்லேயே கிடைக்கும், ரொம்ப அதிகமானது கூட இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.